நான் கேட்க கதவு போறது கேட்க வரவில்லை. உங்களோட வீட்டு வேலை தானப்பா, நீங்கள் தான் கேட்கணும் பாராக்கள்கிட்ட. வாராக்கள் கேட்ட எப்ப அந்த அண்ணாச்சி வந்தவன் எப்ப கதவு போற சொல்லுவேன் சொன்னா. இப்போ கடைசியா இப்போ வேலைக்கு வந்துவாங்க, கடைசியா இப்போ வேலைக்கு வந்துவாங்க. அத்தியாரத்துக்குள்ள போகுதா? ஓடுது தண்ணி கோட்டை நான் மண்ணாடி வச்சு மூடிட்டேன். அதாவது 1.5 மில்லியன் பெறுமதியான ஒரு வீட்டு திட்டம் ஒன்று கிட்டத்தட்ட இப்போ 7 மாதம் ஆகிக்கொண்டிருக்கு. இந்த ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணி மழை வெள்ளமத்த இவ்வளவு தண்ணி இவ்வளவு தண்ணி வீட்டுக்கு காங்கிற தாண்டி மழை தண்ணி வீட்டுக்கு தண்ணி இப்போ கதைக்குது வீட்டுக்கு எழுதிடும் நான் படுக்கிறேன். 15 லட்சத்துக்குள்ள வந்து ஒரு வீட்டை கட்டி முடிக்கிறதுன்றது வந்துட்டு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான் வந்து. அது இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு வந்துட்டு ஸ்பான்சர் மாதிரி எல்லாருமே வந்து குழம்பி போயிருப்பாங்க. இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பிறகு ஸ்டார்ட் பண்ணி எல்லாமே வந்துட்டு சடசடந்து முடிச்சு கொடுத்துட்டாங்களா, ஆனால் இதை மட்டும் ஏன் வந்துட்டு தாமதமாகி கொண்டிருக்காங்க, ஏன் முடிக்கலை அப்படி சொல்லி அவங்களும் வந்துட்டு குழம்பி போயிருக்காங்க. இப்படியான ப்ராஜெக்டில் வந்து முடிக்காதப்போ வந்துட்டு அவங்களுக்கான பதில் என்ன சொல்கிறோன்னு சொல்லி மண்டைக்குள்ளே ஓடிக்கொண்டே இருக்கும். ஸோ பல குழப்பங்கள் எங்களோட மைண்டை வந்து குழப்பிக்கொண்டே இருக்குது. ஒரு நாள் ஆரம்பிச்சது 7 மாதம் வந்துட்டு இன்னும் இந்த ஒரு ப்ராஜெக்டை வந்து முடிக்கல எப்படாப்பா முடிப்போம். அவன் வந்து இந்த மலைக்குள்ளேயாச்சும் அவங்க நிம்மதியாக வந்து இருக்கிறதுக்காக இந்த வீடை ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் ஆசைப்பட்டோம். ஸோ அந்த எதிர்வரும் காலங்கள் வந்துட்டு ஹெல்பிங் யூடியூப் அப்படிங்கிற வந்துட்டு ஸ்ரீலங்காவில் இருக்குமா இல்லையான்னு கூட வந்து சொல்ல தெரியல. வணக்கம், இது தமிழ் திறனில் ஆர்ஜே தமிழா. நான் உங்கள் ஆர்ஜே பேக்கலாதன். இன்றைக்கி வந்து நம்ம எங்கே நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொன்னால் மட்டக்களப்பில் தேற்றாத்தீவு அப்படின்னு சொன்னதுக்கு வந்து தெரியும் உங்களுக்கு. வந்துட்டு இங்கே மிகப்பெரிய ஒரு ப்ராஜெக்ட் செய்கிறோம். அதாவது 1.5 மில்லியன் பெறுமதியான ஒரு வீட்டு திட்டம் ஒன்று கிட்டத்தட்ட இப்போ 7 மாதம் ஆகிக்கொண்டிருக்கு. இந்த ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணி அதுக்கு பிறகு இவ்வளோ ப்ராஜெக்டுகள் வந்து நாங்கள் முடிச்சு வச்சுருக்கிறோம். ஆனால் இதை மட்டும் இன்னும் வந்து முடிச்சு வைக்கல. அதற்கான மெயின் காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான். அதாவது வந்துட்டு இந்த ஒரு 15 லட்சம் பெறுமதியான, அதாவது 1.5 மில்லியன் பெறுமதியான இந்த வீட்டு திட்டத்தை முடிக்காததுக்கான காரணம் வந்து எங்களோட கையில் கிடையாது. இந்த ப்ராஜெக்டை வந்துட்டு இப்போ செய்து கொண்டிருக்கிற கான்ட்ராக்ட்காரர்கள்ட்ட தான் நாங்கள் வந்து அதை ஒப்படைச்சிருந்தோம். பட் வந்து அவங்க தான் எங்களோட கையில் வந்து இன்னும் ஒப்படைக்காமல் இருக்கிறாங்க. அண்ட் வந்துட்டு ஸ்பான்சர் மாதிரி எல்லாருமே வந்து குழம்பி போயிருப்பாங்க. இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பிறகு ஸ்டார்ட் பண்ணி எல்லாமே வந்துட்டு சடசடந்து முடிச்சு கொடுத்துட்டாங்களா, ஆனால் இதை மட்டும் ஏன் வந்துட்டு தாமதமாகி கொண்டிருக்காங்க, ஏன் முடிக்கலை அப்படி சொல்லி அவங்களும் வந்துட்டு குழம்பி போயிருக்காங்க. அண்ட் வந்து நாங்கள் இதை வந்து நிறைய வாட்டி எடுத்து சொல்லிட்டோம். அதாவது இந்த கான்ட்ராக்ட் பார்ட்டிகிட்ட வந்துட்டு எடுத்து சொல்லிட்டோம். அப்போ அவங்க வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்து எங்கள்கிட்ட மாறி சொல்லியிருந்தாங்க. இப்போ ப்ராஜெக்ட் பார்ட்டி ஒன்று வந்து எங்கள்கிட்ட சொன்னதும் நாங்கள் அதை வந்துட்டு ஸ்பான்சர் பார்ட்டிக்கிட்ட சொல்கிறதும், இனி ஸ்பான்சர் பார்ட்டி ஏதாச்சும் சொன்னால் திரும்ப நாங்கள் உங்கள்கிட்ட சொல்கிறதும், 2 பக்கத்தாலையும் வந்துட்டு ப்ரெஷர் தான் வந்து எங்களுக்கு. ஸோ வந்து எவ்வளோ வேகமாக வந்து முடிக்கணுமோ அவ்வளோ வேகமாக முடிக்கிறதுக்கு நாங்களும் ட்ரை பண்ணி கொண்டிருக்கிறோம். ஆனால் முடிஞ்ச பாடில்லை. ஸோ அதை பற்றின ஒரு காணொலி தான் வந்துட்டு ஏன் ஒரு வீட்டு திட்டத்தை நாங்கள் வந்து முடிக்கலை, அந்த காசை வந்து என்ன பண்ணோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு காணொலி. ஸோ இந்த ஒரு வீடியோ வந்து முழுசாக பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ வீடு வந்து இதுதான். லாஸ்ட்டாக கூட வந்து நாங்கள் இன்னும் வீடு வேலைகள் வந்து முடியலை அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் நாங்கள் மற்ற சேனலில். அதாவது ஆர்ஜே வித் கேஜி சேனலில் வந்துட்டு அப்டேட் பண்ணியிருந்தோம். வேலைகள் வந்து எந்தளவுக்கு போய் கொண்டிருக்கு, ஏன் இன்னும் முடியலைன்னு சொல்லி ஒரு காரணத்தை சொல்லி வந்து போட்டிருந்தோம். ஆனால் அதுக்கப்புறம் கூட வந்து இன்னும் முடியாமல் இருக்கிறதுக்குன்னு சொன்னால் நாங்களும் என்ன தான் பண்ணுறது. இப்போதைக்கு வந்து பெயிண்டிங் வேலையை வந்து பண்ணி கொண்டிருக்கிறாங்க. ஆனால் வந்து இன்னும் ஜன்னல் வேலை, இந்த க்ரில் வேலையெல்லாம் வந்து முடியலை. இந்த க்ரில் போட்டு ஜன்னல் போடணும், அது மாதிரி கதவு வேலைகள், அதாவது தச்சனோட வேலைகள் வந்து அப்படியே இருக்குது, பாக்கி இருக்குது. அண்ட் வந்து மேலேயும் அந்தந்த ஒரு சில இதுகள் வந்துட்டு அவங்க விட்டுருக்காங்க. அதை வந்து இன்னும் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கல, அதை கழட்டணும், அப்படியான வேலைகள். ஸோ ஒரு 15 லட்சத்துக்குள்ளே வந்து ஒரு வீட்டை கட்டி முடிக்கிறதுன்றது வந்துட்டு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான் வந்து. அது இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு. ஆனாலும் வந்துட்டு வந்து இந்த வீட்டோட பெருமை அவங்களும் வந்து கட்டி கொடுக்குறது அந்த ட்ரஸ்ட்டு, அதாவது வந்து அந்த ஃபவுண்டேஷன் அவங்க வந்துட்டு கட்டி கொடுக்குறது, இதை வந்து கான்ட்ராக்ட் பண்ணுற அந்த கான்ட்ராக்ட் பார்ட்டி வந்து கட்டி கொடுக்குறது வந்துட்டு 13 லட்சத்துக்கு வீடை மட்டும் வீடை மட்டும் கட்டி கொடுப்பாங்க. கட்டி பெயிண்ட் எல்லாம் பண்ணி போட்டு தருவாங்க, வீடாக தருவாங்க. ஆனால் அதுக்குரிய வயரிங் வேலைகள் மற்ற வேலைகள்லாம் வந்துட்டு நம்மளை தான் பார்க்க வேண்டியதாக இருக்கும். இந்த 13 லட்சத்துக்குள்ள வந்து அந்த வயரிங் வேலைகள்லாம் வந்து வராது, வீடை மட்டும்தான் அவங்க கட்டி கொடுப்பாங்க. ஸோ இந்த 13 லட்சத்துக்குரிய வீடு, அதாவது அவங்க கட்டுற 13 லட்சம், ஆனால் வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணது வந்து 15 லட்சத்துக்குள்ள வயரிங்லேருந்து மற்ற வேலைகள் வந்து முடிக்கிறதுக்காக வேண்டி 15 லட்சம்னு சொல்லி நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். பார்த்திங்கன்னா தெரியும், எதுக்குமான ஒரு ஜன்னல் க்ரில் ஒன்றுமே வந்து போடையில்லை. ஸோ டோர் இந்த வேலைகள்லாம் பாக்கி இருக்குது. ஆனால் வந்து அவங்க ஏதோ ஒப்படைச்சாங்கன்னு சொன்னால் நாங்கள் வயரிங் வேலைகளை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் அவங்கள வந்து ஒப்படைச்சத்தானே நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அவங்க இன்னும் வந்து எங்களை கையில் ஒப்படைக்கலாம். வந்து மற்ற வேலைகளை வந்துட்டு ஓரளவுக்கு கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டாங்க.
இப்போ வீட்டுக்காராக்கள்கிட்ட வந்து நம்ம கேட்போம் என்னென்ன நடந்து கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லி. வணக்கம், என்ன தண்ணி குடிக்கிறீங்க? எங்கே போயிருந்த? எங்கே போயிருந்த? அங்கே இன்னைக்கு கிளாஸ் எதுவும் இல்லையா? இல்லையா? எப்போ கிளாஸ் இருக்கு? நாளைக்கு இருக்கு. என்ன கிளாஸ்? தமிழ் இருக்குது. படிப்பெல்லாம் எப்படி போகுது? என்ன அவள் நல்லா படிப்பா. அவளோட எழுத்துக்கள்லாம் வந்துட்டு முதலே வந்து பார்த்துருப்பீங்க நீங்கள். அவ்வளோ அழகாக வந்துட்டு எழுத்துலாம் வந்து எழுத்துவாங்க. இப்போ கடைசியாக இப்போ வேலைக்கு வந்துவாங்க. கடைசியாக இப்போ வேலைக்கு வந்துவாங்க. இந்த நேற்று வந்துருக்காங்க பெயிண்ட் அடிச்சேன். பெயிண்ட் அவ்வளோ அந்த முன்னுக்கு மட்டும் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. நேற்று மட்டும் தான் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. நம்ம சாப்பாடு விட்டேன், மதிய சாப்பாடு விட்டேன். அப்போ கடையில் வாங்கி விட்டேன் சாப்பாடு எல்லாம் பெயிண்ட் அடிச்சு போயிட்டாங்க. பிறகு இந்த கதவு இப்போ போடுற சொல்லல பின்பக்கம் பெயிண்ட் ஒன்றும் மடிக்கிற இல்லையா? கேட்கலையா அதை நீங்கள்? இல்லை. ஏன் கேட்கல? நான் கேட்கல. கதவு போட சொல்லி கேட்கல, வரவும் இல்லை. உங்களோட வீட்டு வேலை தானப்பா, நீங்கள் தான் கேட்கணும் பாராக்கள்கிட்ட. வாராக்கள் கேட்டேன். எப்போ அந்த அண்ணாச்சி வந்தவன் எப்போ கதவு போட சொல்லுவேன் எடுத்து சொன்னான், ஃபோனில் எடுத்து சொல்லுவேன் சொல்லல. அப்போ கடைக்கு கேட்கல. எப்போ கதவு போட தெரியாது. அதை எப்படி கேட்குறேன்? எனக்கு தெரியாது. நான் வீட்டு இருக்கேன், 100 எப்படி இருக்கிறேன். ரைட். இப்போ பாருங்கள், ஒன்று அவங்கள்ட்ட கேள்விக்குறியாக இருக்குது இந்த வீட்டை வந்து எப்போ முடிக்கிறோன்றது. அடுத்து இன்னொன்று வந்துட்டு ஸ்பான்சர் பார்ட்டியோட கேள்விகளாக இருக்குது வந்துட்டு இந்த வீட்டை எப்படி முடிக்கிறதுன்றது வந்து. ஆனால் வந்து அதே மாதிரி தான் எங்கள்கிட்ட கேள்வியும் இருக்குது. இந்த வீட்டை எப்படா முடிப்போம், எப்படாப்பா உங்கள்ட்ட கையில் ஒப்படைப்போம் அப்படிங்கிறது தான் எங்கள்கிட்ட ஒரு கேள்வியும். ஸோ இந்த கேள்விக்கான பாதையில் எல்லாமே வந்துட்டு இந்த ஃபவுண்டேஷன்காரர்கள்ட்ட தான் இருக்குது. அதாவது இந்த கான்ட்ராக்ட் பார்ட்டி கிட்ட தான் இருக்குது. அவங்க வந்து ஒரு நிறுவனமாக வந்து செஞ்சு கொடுத்துருக்காங்க. நிறைய இடத்துல வந்துட்டு இந்த ப்ரொஜெக்டுகளை செய்கிறாங்க. ஸோ எங்ககிட்ட அவங்க முதல் சொன்ன ஒரு ரீசன் வந்துட்டு தம்பி நிறைய இடத்துல ப்ரொஜெக்ட் போய்கொண்டிருக்கிறதுனால மேசன்மார் வந்து அங்கே எங்கேயும் மாறிக்கொண்டிருக்கிறாங்க தம்பி, அதான் தம்பி பிரச்சனை. அண்ட் வந்து லாஸ்ட்டாக வந்து இப்போ தச்சம் வந்துட்டு நம்மளுக்கு ஓட்டம் காட்டி கொண்டிருக்கிற அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கிறார். ஸோ வந்து நாங்களும் என்ன பண்ணலாம், அதாவது ப்ரொஜெக்ட் பார்ட்டி வந்து எங்கள்கிட்ட கையில் ஒப்படைச்சா தான் நாங்கள் இவங்கள்ட்ட கையில் ஒப்படைக்கலாம். இப்போ இதை வந்து முடிக்காது வந்து எங்களுக்கும் மண்டைக்குள்ளே ஓடிக்கொண்டே இருக்குது. இவ்வளோ நாள் ஆரம்பிச்சது 7 மாதமாகி வந்துட்டு இன்னும் இந்த ஒரு ப்ரொஜெக்டை வந்து முடிக்கல எப்படாப்பா முடிப்போம். ஆனால் வந்து இந்த மலைக்குள்ளேயாச்சும் அவங்க நிம்மதியாக வந்து இருக்கிறதுக்காக இந்த வீடை ஒப்படைக்கணும் அப்படி சொல்லி தான் ஆசைப்பட்டோம். ஆனால் அப்போ கூட வந்துட்டு இன்னும் சக்ஸஸாக வந்து முடியலை. இது அப்போ மழை பெஞ்ச டைம்லாம் வந்து எப்படி இருந்த நீங்கள்? மழை பெஞ்ச டைம் வெள்ளம் வந்துச்சு. அப்போ இவ்வளவு தண்ணி வீட்டுக்கு தங்குற தண்ணி மழை தண்ணி வீட்டுக்கு தண்ணி பதக்குது. வீட்டுக்கு எழுதிட்டேன், நாக்க படுக்கிறேன். நாக்க கட்டில் வாங்கிக்கிட்டு நாக்க வாங்கி போட்டுருக்கேன். அதுக்கு மேலே நாக்க நின்று பிள்ளைங்க நாக்க படுக்கிறேன். வெள்ளம் மத்து இவ்வளவு தண்ணி எல்லாம் மத்துது. வெள்ளம் தண்ணி எடுத்து வீடெல்லாம் அத்து பாண்டை போட்டு இருக்கேன். அதுக்குள்ளால தண்ணி ஏறுது. அத்து பாடத்துக்குள்ள தண்ணிக்குள்ளால ஏறுது. என்ன செஞ்சு தண்ணி அதுக்குள்ள அனுப்பிட்டு தண்ணி இருந்தது. அத்தியாரத்துக்குள்ள போகுதா? ஓடுது தண்ணி கோட்டை. நான் மண்ணாட்டி வச்சு மூடிட்டேன். இப்ப சரிதானே அது? ஓகே. மழை வச்சு விழுவுதானே, மழை வச்சு விழுவுக்குள்ள ஆனா விழுவுது. மழை வச்சு கோட்டை இருக்கு தகரம் வச்சுக்காங்க. அந்த உள்ள பார்ப்போம். இதுக்கான காரணம் வந்து சில இடத்துல வந்து ஓட்டைகள் இருந்தால் அதுக்குள்ள வந்து மண்ணுகள் தண்ணி விழுந்துட்டு அது அந்த பார்க்கணும். அது இப்போ அந்த மழை பெஞ்சோனால வந்து கீழே மண் அதெல்லாம் வந்து இறங்கிருக்கு அப்படியே. ஸோ பாக்கி இருக்கிறது தண்ணி டெய்லி ஊத்துறீங்களா? தண்ணி டெய்லி ஊத்துறீங்களா? வெடிக்காம இருக்கும். அப்பதான் வந்து மழை வச்ச தகரமில்ல மழை வச்சு மழை வச்சேன். இதுக்கு பீலிக்கு சொல்லி விட்டேன். இதுக்கு சீமந்து போடலையாமா? இல்ல போடல. அவன் போடல. ஏன் இதை எப்படி விட்டுருக்காங்கன்னு சொல்லி தெரியாது. அப்போ தச்சன்ட்ட வேலை மட்டும் இல்லை, உள்ளே வந்து அது பூசி இல்லைன்னு உள்ள பலகெல்லாம் கட்ட வேண்டி இருக்குது. வேலைகள் இன்னும் பாக்கி அப்படியே இருக்குது. பலகை கட்டணும், இந்த இதுகள் வந்துட்டு மேலே பூசணும். அப்படி இதோட விடுவாங்களா என்ன செய்ய போகிறாங்கன்னு சொல்லி தெரியல. வந்துட்டு இந்த இதுக்கு பெயிலி ஒன்று வைக்கணும். அதனால் வந்து தண்ணி வடியுது. நாங்கள் போன வாட்டியும் போன் பண்ணி சொல்லிட்டு நாங்கள் அதை கொஞ்சம் பாருங்கள், அந்த பெயிலி வைக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ இதுவும் பாக்கி இருக்குது. வேற என்ன பிரச்சனைகள் இருக்கு? வேற என்ன பிரச்சனைகள்? வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேற எல்லாம் சரியா?
அந்த ஓட்டை அடைக்கல மொழுகுது ஓட்டை அடைக்கல நான் மழை வச்சு ஓட்டை அடைக்கல இன்னொரு மூட்டு என்ன விட்டு இருக்கேன் 6 8 இதில் ஒரு 3 ஓட்டை அண்ட் அதில் ஒரு ஓட்டை என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக அவங்க அந்த கோபிசம் அடித்ததில் வந்துட்டு ஒரு மிஸ்டேக்ஸ் ஒன்று இருந்தது. ஸோ அது வந்து நாங்கள் சொன்னாங்க. அதுக்கப்புறம் இதே சீட்டை வந்து கழட்டி திரும்ப போட்டவங்களோ அதனால் வந்துட்டு சில இடங்கள் வந்துட்டு அந்த ஓட்டைகள் இருக்குது. அதை போன வாடி நான் சொன்னேன்னா அப்போ அந்த வீடியோ போட்டு எவ்வளோ நாள் வந்து, ஆனால் அதுக்கப்புறம் இன்னும் இதை வந்து கண்டுக்கே இல்லை. அதை அவங்க அடைக்காமல் இருக்காங்க. என்ன செய்யுது, அதாவது இப்போ அவங்கள வந்து நல்லபடியாக முடிச்சு தருவாங்க, வேகமாக முடிச்சு தருவாங்க அப்படின்ட்டு தான் நாங்கள் வந்து ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணது. ஆனால் அப்போ அந்த கான்ட்ராக்ட் அண்ணாட்ட சொன்னால் அவர் வந்து இங்கே இருக்கிறார்ல, அவர் வந்து வெளிநாடுலாம் இருக்கிறார். அப்போ அவர்கிட்ட சொன்ன அவர் சொல்கிறார் வந்து தம்பி நான் பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன் தம்பி, இங்கே வேலை செய்கிற பாட்டி தான் வந்துட்டு கிறுக்கு அதாவது சுத்தமத்தை காட்டி கொண்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அப்போன்னு சொன்னால் வந்து அவர் வேறு ஆக்களாச்சும் செலக்ட் பண்ணி கொஞ்சம் வேலையில் குயிக்காக முடிச்சு தரணும். ஸோ நான் அவங்க வந்து நிம்மதியாக எந்த டைமுக்குள்ளாச்சும் இதுக்குள்ளே இருக்கிறதுக்குன்னு சொன்னால் அதை குயிக்காக முடிச்சு கொடுக்கணும் இல்லையா. ஆனால் அவங்க வந்துட்டு கரிசனை வந்து வீட்டை இப்போயே வந்து பார்த்துக்கிட்றாங்க. அப்போ டெய்லி வந்து தண்ணி ஊற்றி இதை கழுவி இதுக்குள்ள தண்ணி விட்டுட்டு தான் இருக்கிறாங்க. நிலம் அதுக்குள்ள வந்து வெடிக்காமல் தான் இருக்கிறதுக்கு வந்து டெய்லி அதை பார்த்து கொண்டு தான் இருக்கிறாங்க. அப்போ எங்கள்கிட்ட கையில் இருக்கிறோன்னு சொன்னால் நாங்கள் இப்போ பயரிங் பேயில் மட்டும்தான் இங்கே பாக்கி இருக்குது. பயரிங் பேலையும் உங்களுக்கு வந்து டோய்லெட் கட்டி கொடுக்கணும். இது என்ன நீல வெடிச்சு அவன் ஊண்டா வந்து காட்டுறோம். அவன் வந்து ஃபோன் பண்ணி சொல்கிறவங்களும் வந்து இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்லி நாங்களும் என்னத்தான் பண்ணுறது, வீட்டில் வந்து இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது தம்பி வீட்டை முடிச்சதுலன்னு சொல்லி எங்களால் பதில் எதுவுமே சொல்ல இல்லாமல் இருக்குது. இப்போ ஸ்பான்சர் பார்ட்டிக்கிட்டேயும் பதில் சொல்லிடலாது, இவங்ககிட்டையும் பதில் சொல்லிடலாது. என்ன சொன்னால் எங்களுக்கு இவங்க மூலம் இந்த ப்ராஜெக்ட் செய்கிறது வந்து இதுதானே எங்களுக்கு பெஸ்ட்டு. அப்போ வந்து என்ன செய்கிறேன்னு சொல்லி வந்து தெரியாது. நாங்கள் வந்து இப்போ பயங்கரமாக வந்து குழம்பி போயிருக்கிறோம். இப்போ எங்கிட்ட கையில் இருக்குன்னு சொன்னால் அந்த பயரிங் பிள்ளையை முடிக்கிறது அது சொன்னால் ஒரே நாளில் வந்துட்டு சீலிங் பண்ணி அடித்து முடிச்சுட்டுருவாங்க. அது ஒரே நாள் 1.5 நாளில் வந்துட்டு பயரிங் பிள்ளையை முடிச்சுருவாங்க. அதே மாதிரி மலை சொல்ல கூட கட்டுறது விலை. ஸோ வந்து அதுக்கு வந்து இன்றைக்கி நாங்கள் வழிவே கோப்புறோம். அதாவது வந்துட்டு இங்கே இவங்களை வந்து அடையாளம் காட்டி தந்து அதே மாதிரி இந்த சைடில் வந்துட்டு யாரெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் பரமை கோட்டில் கொஞ்சம் கஷ்டமான நிலைமையில் இருக்காங்களோ அவங்கள வந்து காமிச்சு தரது அந்த அண்ணா தான் உங்களுக்கு தெரியும். நாங்கள் நிறைய வீடியோவில் காமிச்சிருப்போம். ஸோ அந்த அண்ணா வந்து இப்போ தோட்டத்தில் வேலை செய்து கொண்டிருக்காரு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வருவார். ஸோ அவர்கிட்ட வந்துட்டு இந்த கரண்ட் வேலைக்குமான அதை வந்து மலை சொல்ல கூட்டத்து வேலைக்குமான காசை வந்து நாங்கள் ஒப்படைச்சிட்டு போகிறோம். அது ரெண்டுமே வந்து ஒரு ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டு அதெல்லாம் வந்துட்டு இப்போ 1 வீக்ஸ்க்குள்ள அந்த அண்ணாட்ட கொடுத்தா குயிக்காக முடிச்சிட்டு இப்போ தான் யோசிக்கிறேன். அந்த அண்ணன் வந்து அதுக்கப்புறம் கேட்டு வர தம்பி இந்தளவுக்கு டைம் ஆகும்னு சொல்லி முன்னாடி தெரியாது தானே ரெண்டு கேட்டோம்னா எங்களுக்கும் தெரியாதுன்னு சொல்லி சரி தம்பி இப்படி போயிருக்குன்னு தெரிஞ்சு நம்ம செய்திருக்கலாம், நானும் உங்களுக்கு எடுத்து செய்து தந்துருப்பேன்னு சொல்லி சொன்னார். அதுக்கப்புறம் நானும் ஜோதிச்சேன். நாங்கள் என்ன சொன்னால் இப்போ இந்த ஒரு கரைச்சலில் தானே இப்போ உங்களுக்கு கட்டமாக இப்போ காசு கொடுத்து வர இங்கே ஒருத்தங்களை வச்சு நம்ம வேலை ஸ்டார்ட் பண்ணணும்னு சொன்னால் என்ன நடக்குது எது நடக்குதுன்னு சொல்லி எனி டைம் பார்த்து கொண்டே இருக்கணும். ஆனால் ப்ராஜெக்ட் பார்ட்டின்னு சொன்னால் அவங்க நல்லபடியாக வந்துட்டு அவங்களே எல்லாம் ஒப்படைச்சு செஞ்சுட்டு கணக்காட்டி நம்மள்ட்ட தருவாங்க தானே ஏற்றதுக்காக வேண்டி தான் ப்ராஜெக்ட் பார்ட்டிகிட்ட கொடுத்துனாங்க. அதாவது எங்களுக்கான வேலைகளை கொஞ்சம் குறைச்சி கொள்ளலாம் அப்படின்ட்டு. ஆனால் வேலைகள் குறைஞ்சாலும் வந்துட்டு ப்ரெஷர் தான் தலைக்குள்ளே வந்துட்டு ஏறி போயிருக்கு. அப்படியே என்ன செய்கிறேன்னு தெரியாமல் இருக்குது. சரி நம்ம வந்துட்டு இப்போ ப்ராஜெக்ட் செய்கிறவங்களுக்கு ஒரு வாட்டி கால் பண்ணி பார்ப்போம். என்ன விளக்கம் மட்டும் சொல்லி கால் பண்ணி பார்ப்போம். ஆன்சர் பண்ணுறாரா சொல்லி தெரியாது. இப்போ கால் பண்ணி பார்ப்போம். காலிங் கேட்டது ஆன்லைன் இல்லை போல். லாஸ்ட்டாக வந்து அவர் நேற்று ஒரு அப்டேட் ஒன்று வந்துருக்கு. ஒரு நேற்று வந்து ஃபோட்டோ அனுப்பியிருந்தவர் வந்து இந்த பெயிண்ட் பண்ண மாதிரி. அப்போ நான் நினச்சேன் ஃபுல்லாக பெயிண்டிங் எல்லாம் முடிஞ்சிருக்கோன்னு சொல்லி. ஆனால் வந்து பார்த்தேன் பெயிண்டிங்கும் வந்துட்டு அரைக்குறையாக தான் இருக்குது. முன்னுக்கு மட்டும் பெயிண்ட் பண்ணது வந்துட்டு ஃபோட்டோ பிடிச்சி அனுப்பியிருக்கிறாங்கன்னா இப்போ நான் என்னென்னு சொன்னால் இப்போ அவங்கள்ட்ட ப்ராஜெக்டை வந்துட்டு குறை சொல்லவோ இதை வந்து நான் வரலை. ஆனால் சில நம்பிக்கையில் வந்து காப்பாற்றணும் தானே. வந்து இப்போ என்ன சொல்கிறது, இப்போ எங்களை நம்பி அந்த ஸ்பான்சர் பார்ட்டி வந்துட்டு காசு அனுப்புகிறாங்க இவங்களுக்கான தேவைகளை வந்து முடிச்சு வைங்கன்னு சொல்லி. அண்ட் அதே மாதிரி நாங்கள் அவங்க எங்களை எப்படி நம்பி அத்தனை லட்சம் காசை வந்து எங்கள்கிட்ட அனுப்புகிறாங்களோ அதே மாதிரி நாங்கள் நம்பி அத்தனை லட்சம் காசை வந்து இவங்கள்ட்ட கொடுக்குறோம். அப்போ ஒருத்தங்கள் வந்துட்டு இங்கே கொடுக்குறது வந்துட்டு நம்பிக்கை மட்டும்தான், முழுக்க நம்பிக்கை. ஸோ அந்த ஒரு நம்பிக்கை மூலம் தான் நான் பண்ணுறோம்.
ஆனால் இவ்வளவு நாள் ஆனதுக்கு பிறகு வந்துட்டு அந்த நம்பிக்கையில் வந்துட்டு முறியடிக்கப்படும் அது கண்டிப்பாக. ஏன்னு சொன்னால் இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் வந்துட்டு நிறைய இடத்துல வந்துட்டு ஹெல்ப்பிங் போயிருப்போம். உதாரணத்துக்கு சொல்ல போனால் வந்துட்டு மன்னார்லேயும் மலையகத்துலேயும் வந்து நாங்கள் வந்துட்டு புதுசாக வந்து ரெக்வெஸ்ட் வீடியோ செய்ய போனோம். ஆனால் வந்துட்டு ரெக்வெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணி வைக்கிறோன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அந்த இதை மாதிரி இவங்களுக்கான தேவைகளை கேட்டால் சில பேருக்கான ஹெல்ப் கிடைக்கும், பல பேருக்கான ஹெல்ப் வந்து கிடைக்காமலும் போகும். ஆனால் கிடைச்சதை வந்துட்டு பண்ணியும் முடிக்கணும். ஸோ அப்படி வந்துட்டு இப்போ மன்னாரில் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 4-5 ஃபேமிலிகளை வந்து வீடியோ எடுத்திருந்தோம். அப்போ அதில் ஒரு ஃபேமிலி கூட வரலையான்னு சொல்லி நிறைய பேர் கேள்விகளாக இருக்கலாம். ஆனால் அதில் வந்துட்டு ஒரே ஒரு குடும்பத்திற்கான ஹெல்ப் வந்துட்டு அதுவும் ஒருத்தங்கள் பண்ண ஒரு அளவுக்கான ஒரு பெருமதியான பணம் தான் வந்து இருக்குது. கிட்டத்தட்ட அது எப்படி சொல்கிறோம், அந்த ஒரு 1 லட்சத்துக்குள்ளான ஒரு உதவி. அது ஒரே ஒரு ஃபேமிலி தான் வந்து அத்தனை பேருக்கு அதில் செஞ்சதில் ஒரே ஒரு ஃபேமிலிக்கான வந்து. அப்போ அதே மாதிரி வந்து நுவரேலியாவில் கூட வந்துட்டு கிட்டத்தட்ட 3 ஃபேமிலிக்கான உதவிகள் என்ன தான் கிடைச்சிருக்குது. ஸோ கிட்டத்தட்ட அப்போ மன்னார்லேயும் மன்னார்லேயும் அதே மாதிரி இந்த மலையகத்தில் வந்து 4 ஃபேமிலிகளுக்கான உதவிகள் வந்து கொடுக்க வேண்டியிருக்கு. அது வந்து நாங்களே போகலன்னு சொன்னால் வந்துட்டு எங்களுக்கு போக இயலாத அளவிற்கான தடங்கள், அதாவது எங்களுக்கான தடங்கள் வந்து இங்கே இருக்கிறதுனால வந்து அதாவது முடிச்சுட்டு போகலான்னு சொல்லி பார்த்தா அடுத்தடுத்த பிரச்சனைகள் கண்டினியூ வந்து கொண்டு இருக்கிறதுக்கான காரணம் தான் வந்துட்டு அவங்களுக்கு அந்த ஹெல்ப் வந்து மறுபடியும் போய் ஒப்படைக்காமல் இருக்கிறதுக்கான காரணம். மற்றபடி இங்கே இருந்த ஹெல்ப்பிங் எல்லாம் வந்துட்டு நாங்கள் மோஸ்ட்லி வந்துட்டு நிறைய ஹெல்ப்பிங்கெல்லாம் வந்து முடிச்சிட்டோம். அதாவது ஃபினிஷிங் வீடியோக்களை வந்துட்டு முடிச்சிட்டோம். ஆனால் இப்படியான ப்ரொஜெக்டுகள் தான் வந்துட்டு நாட்கணக்காக வந்து இழுபடுறது. ஆனால் இந்த வீட்டை வந்து முடிக்காமல் இருக்கிறதுக்கான காரணம் அது வந்து எங்களுக்கான தடங்கள் கிடையாது. அது வந்து இந்த ப்ரொஜெக்ட் செய்கிறவங்களுக்கான தடங்களாக வந்து இருக்குது. ஸோ அவங்களுக்கு இருக்கிற தடங்கள் கேட்டால் வந்துட்டு இங்கே இருந்து வேலை செய்கிறவங்களுக்கு தாங்க சொல்கிறாங்க. ஸோ நம்பிக்கையானவங்க இல்லைன்னு சொன்னால் நம்பிக்கையானவங்களை வந்துட்டு தேடணும், அவங்களுக்கு வச்சு வேலை செய்யணும். இப்போ இத்தனை வருஷமாக வந்துட்டு இயங்கி கொண்டு வருதுன்னு சொல்லி பாருங்கள். இந்த ஃபவுண்டேஷன் வந்துட்டு இந்த கான்ட்ராக்ட் செய்கிறாங்க வந்துட்டு எத்தனை வருஷமாக வந்து செய்கிறாங்க. அப்போ மற்றவங்களுக்குலாம் வந்துட்டு எவ்வளோ ஸ்பீடாக அவ்வளோ வேகமாக வந்து முடிச்சு கொடுத்தாங்கன்னு சொல்லி தெரியாது அது. ஆனால் எங்களுக்கு வந்துட்டு முடிச்சு தரதுக்கு 7 மாதமாகவும் ஆகிக்கொண்டிருக்குது. இன்னும் கையில் ஒப்படைச்ச பாடில்லை. அப்போ நான் எல்லா காசுமே அவங்கள்ட்ட கையில் ஒப்படைச்சிட்டேன். 13 லட்சம்னு சொன்னால் 12 லட்சம் வந்து அவங்கள்ட்ட கையில் ஒப்படைச்சிட்டேன். இன்னும் கொடுக்க வேண்டியிருக்கு 1 லட்சம் தான். அந்த 1 லட்சம் அண்ணா வந்து போட்டு விட சொல்லுவேன். நான் சொன்னேன், நான் வந்து ஆனால் நீங்கள் வீட்டை வந்து கையில் ஒப்படைச்ச கையோட வந்துட்டு உங்களுக்கு அந்த 1 லட்சத்தை நான் திரும்ப தருவேன். நீங்கள் இப்போ கூட எங்கள்கிட்ட கையில் வந்து இந்த வீட்டை எல்லாம் முடிச்சு ஒப்படைச்சின்னு சொன்னால் உடனே வந்து உங்கள்கிட்ட அக்கௌண்ட்டுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விடுவேன் அந்த 1 லட்சத்தையும். சொன்னால் அந்த 12 லட்சம் கொடுத்தவங்களுக்கு வந்துட்டு அந்த 1 லட்சத்தை கொடுக்குறது வந்துலாம் வந்து பெரிய விஷயமே கிடையாது பாருங்கள். அப்போ இதில் வந்து கொஞ்சம் அந்த நம்பிக்கைக்கு வந்து புறம்பாங்க நடந்து கொண்டு இருக்கிறது அவங்களாம் நாங்களான்றது பாருங்கள். ஆனால் வந்து ஸ்பான்சர் பார்ட்டியை நினைச்சிருப்பாங்க, எங்களை தான் நினச்சி கொண்டிருப்பாங்க. இவ்வளோ நாளைக்கு இந்த ஒரு வீடு முடிக்காது எனக்கு காரணம்னு சொல்லி நாங்களும் அடிக்கடி கால் பண்ணி அந்த சொல்லிக்கொண்டே இருக்கோம், தம்பி இந்த முடியும், தம்பி அந்த முடியும், இப்போ முடியும், நாங்கள் முடிச்சு தந்துடுவோம் அப்படி சொல்லி. ஆனால் இன்னும் முடிஞ்ச பாடலை ஒருத்தங்களை ஒரு நம்பிக்கையை காப்பாற்றினால்தான் இனி அவங்க மூலம் நம்ம தொடரணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வரும் நம்மளுக்கு. ஆனால் இப்போ நாங்கள் இன்றைக்கி நிறைய பேரோட நம்பிக்கையை காப்பாற்றினால எங்களோட அவங்க கைவர்த்து இன்றைக்கு வரைக்கும் நிறைய ஹெல்ப் வந்து பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அண்ட் அதே மாதிரி இப்போ இந்த ஒரு ஃபவுண்டேஷன் வந்து இப்போ குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளேயே அவ்வளோ வேகமாக வந்து முடிச்சு தந்திருக்க வந்துட்டு அடுத்தடுத்த கொன்றைக்கு வந்து நாங்கள் உங்களுக்கு எடுத்து கொடுத்து அதை வந்து பண்ணியிருக்கலாம். ஆனால் இதே வந்து இவ்வளோ தாமதமாகுதுன்னு சொன்னால் வந்து இனி அடுத்து இன்னொரு ப்ரொஜெக்ட் வந்து எப்படி கொடுக்கலாம்ன்ற மாதிரி ஒரு மைண்ட் போகுது. ஸோ வந்து நாங்கள் என்ன சொன்னால் அவங்கள்ட்ட ஒரு மார்க்கெட்டிங்கை குறைக்கணும் அப்படி செய்யணும் இப்படி செய்யணுன்றதுக்காக சொல்லலை. இப்போ எங்களுக்குள்ளே வந்து அவ்வளோ ப்ரெஷர் போய் கொண்டிருக்குது. இப்போ ஸ்பான்சர் மாதிரிலாம் வந்துட்டு கேட்டுக்கொண்டிருக்கிற கேள்விக்கு நாங்கள் பதில் சொல்லி ஆகணும். தினம் இப்போ வந்து ஃபோன் கால் டீல் பண்ணுறேன் நான் தான் இப்போ இந்த ஒரு 1 வீக்ஸாக. ஸோ அதுக்கு முன்னாலாம் வந்துட்டு இப்போ கிஷோர் தான் அட்டன் பண்ணி பேசிக்கொண்டிருந்தோம். அப்போ பாருங்கள், இப்போ சாதாரணமாக வந்து ஒருத்தங்களுக்கான ஹெல்ப்பை வந்து நாங்கள் நிறைவேற்றி வைக்கணும். அது ரெக்வெஸ்ட் வீடியோ எடுக்கிறோன்னு சொன்னாலும் நிறைய பேர் கால் பண்ணுவாங்க வாட்ஸ்அப்புக்கு. ஸோ அவங்க கூட வந்து நாங்கள் பேசணும். அண்ட் அதே மாதிரி வந்து அந்த வீடியோ பார்த்துட்டு தம்பி உங்களுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் அப்படி சொல்லி கால் பண்ணுறோம் அவங்க கூட வந்து பேசணும். அவங்க மணி அனுப்புனாங்கன்னு சொன்னால் வந்துட்டா இல்லைன்னு சொல்லி பதில் சொல்லணும். திரும்ப அவங்க கேள்வி கேட்பாங்க வந்து எப்போ தம்பி அதை முடிப்பீங்கன்னு சொல்லி அதற்கான பதில் சொல்லணும். ஸோ நிறைய பேருக்கான பதில்கள் வந்து சொல்லிக்கொண்டே இருக்கும்போது வந்து இப்படியான ப்ரொஜெக்டில் வந்து முடிக்காதப்போ வந்துட்டு அவங்களுக்கான பதில் என்ன சொல்கிறோன்னு சொல்லி மண்டைக்குள்ளே ஓடிக்கொண்டே இருக்கும். ஸோ பல குழப்பங்கள் எங்களோட மைண்டை வந்து குழப்பிக்கொண்டே இருக்குது. ஸோ தயவு செய்து வந்து அது எல்லாரும் வந்து புரிஞ்சு கொள்ளணும். இப்போ உதவி கேட்குறவங்களா இருக்கட்டும், உதவி பண்ணுறவங்களா இருக்கட்டும், அண்ட் அதே மாதிரி வந்து இப்படியான ப்ரொஜெக்டுகள் வந்து செய்கிறவங்களா இருக்கட்டும். ஸோ எல்லாருக்குமான தர்மத்தில் இப்போ நாங்களும் சில நேரத்தில் வந்து மனசங்கடப்படுவோம், தலைகுனியும் என்று சொன்னால் சில பேரோட நம்பிக்கை வந்து காப்பாற்றலை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எங்களுக்கும் அது ஒரு மனசங்கடமாக தர்மசங்கடமாக வந்து இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இதுவும். இப்போ சொன்னால் இப்போ வந்து நாங்கள் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறது வந்து இங்கே இவங்களை வந்து காமிச்சது வந்து அந்த அண்ணாவுக்கு காண்டி தான். அவர் வந்த கையோட வந்துட்டு இந்த பயரிங்குக்கும் டாய்லெட் கட்டுறதுக்குமான காசு அட்வான்ஸ் காசு வந்து நாங்கள் இப்போ கொடுத்துட்டு போகிறோம். ஸோ அதுக்காக வேண்டி இந்த வீடு வந்து எந்த ஒரு நிலைமையில் இருக்குது. ஆனால் வந்து அந்த ஸ்பான்சர் பார்ட்டி வந்து கேட்குற கேள்விக்கு வந்து நாங்கள் என்ன பதில் சொல்கிறோம், அதாவது உண்மையில் வந்துட்டு நாங்கள் ஃபோன் மூலம் சும்மா பேசுகிற வந்து நம்பிக்கை அவங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்கும்னு சொல்லி தெரியாது. ஸோ அதனால் வந்து காணொலி எடுத்து காண்பிச்சே ஆகணும் கட்டாயம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் இன்றைக்கி வந்து இந்த ஒரு வீடியோ நாங்கள் மேக் பண்ணுறோம். ஸோ அந்த அண்ணா வரட்டும், அண்ணா வந்ததுக்கப்புறம் வந்துட்டு கண்டினியூ பண்ணுவோம் நம்ம. அப்போ நேற்று காலையில் என்ன சாப்பாடு கொடுத்தீங்க நீங்கள் அவங்களுக்கு? காலையில் பரோட்டா சாப்பாடு கொடுத்தேன், மதியம் இறைச்சி சாப்பாடு கொடுத்தீங்க.
அவள் வந்து எல்லாமே வந்து நல்லபடியாக வந்து கவனிப்பாள் சாப்பாடில். அதாவது நான் சொன்னாங்க வந்து நீங்கள் இங்கே வேலை செய்கிறவங்களுக்கான சாப்பாடு வந்து இவங்களுக்கு தான் கொடுக்க சொல்லுவாங்க. அவங்க கான்ட்ராக்ட் செய்தாலும் கூட சாப்பாடு வந்து எங்களோட வந்துருக்கு. ஸோ வந்து நீங்கள் சாப்பாடு கொடுங்கன்னு சொல்லி எப்பப்போ என்னென்ன நேரம் என்னென்ன சாப்பாடு கொடுத்துன்றதெல்லாம் அவங்க கோப்பியில் நோட் பண்ணி வச்சுப்பாங்க. ஸோ அதுக்குரிய காசு வந்து நாங்கள் பேர கொடுத்தோம். அதாவது இந்த கான்ட்ராக்ட் பார்ட்டிக்கிட்ட வந்துட்டு 12 லட்சம் கொடுத்துட்டோம். வீட்டோட பெருமதி 13 லட்சம், இன்னொரு லட்சம் கொடுக்க வேண்டியிருக்கு. அண்ட் அதுக்கு இருக்கிற பேலன்ஸ் 2 லட்சம், அதாவது இந்த வீட்டுக்கான 15 லட்சம் வந்து அவங்க அனுப்பியிருந்தவங்க வந்துட்டு 2 லட்சம் பேலன்ஸில் வந்துட்டு வயரிங் பண்ணணும். அண்ட் அதே மாதிரி வந்து இந்த சாப்பாட்டு காசு கவர் பண்ணணும். அவங்க எப்போ சாப்பாடு கொடுத்தாங்கன்றது கவர் பண்ணி அந்த காசையும் வந்து கொடுக்கணும். ஸோ கொடுத்து முடிய பேலன்ஸை வந்துட்டு என்ன செய்யணுன்றது வந்து நாங்கள் ஸ்பான்சர் பார்ட்டிக்கிட்டே கேட்டுட்டு அதையும் லாஸ்ட்டாக வந்து நாங்கள் பண்ணி முடிப்போம். அண்ட் அதே மாதிரி மலசில் கொடுத்துக்கு இன்னொரு அண்ணா வந்துட்டு ஸ்பான்சர் பண்ணியிருக்காரு. ஸோ அதை வந்து நாங்கள் இன்றைக்கி கையோட வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். என்னென்னு சொன்னால் இப்போ வீட்டை ஒரு நாள் முடிச்சுட்டு மலசில் கொடுத்த ஒரு நாள் முடிச்சுட்டு தனித்தனியாக வீடியோ போடக்கூடாது. எல்லாத்தையும் ஒரே டைமில் அவங்களோட கையில் ஒப்படைச்சிட்டு அது ஒரே வீடியோ போட்டால் வந்துட்டு ஸ்பான்சர் பார்ட்டிக்கும் சந்தோஷமாக இருக்கும், அவனுக்கு இந்த குடும்பமும் வந்துட்டு சந்தோஷமாக இருக்கும். அப்படிங்கிற ஒரு காரணத்தினால வந்து நாங்கள் எல்லாத்தையும் ஒரே டைமில் முடிக்கலாம்ன்றது. இல்லைன்னு சொன்னால் 7 நேரத்துக்கு டொய்லெட்லாம் முடிச்சிருப்போம், டொய்லெட் வேலையெல்லாம் வந்து முடிச்சிருப்போம். நாங்கள் என்ன செய்கிறது, எல்லாமே வந்துட்டு நேரங்கள் வந்துட்டு நம்மளுக்கு இப்படி இருக்குது. எல்லா பக்கத்தாலையும் போனால் வந்து ப்ரெஷர்கள் ஒரே டிப்ரெஷன் மண்டைகள் அப்படி ஓடிக்கொண்டிருக்கு. ஸோ இந்த ஒரு காணொலி வந்துட்டு உண்மையிலேயே ஸ்பான்சர் பார்ட்டி, அதாவது இந்த கான்ட்ராக்ட், அதாவது இந்த ஒரு காணொலிக்கு மட்டும் இல்லாமல் வந்துட்டு மற்ற காணொலிகள் வந்து முடிக்காமல் இருக்கிறதுக்கான காரணம் வந்து அவங்களுக்கு தெரிய வரும்னு நினைக்கிறேன். ஸோ இப்படியான சில பிரச்சனைகளால் தான் நாங்கள் வந்துட்டு அந்த காணொலிகள் வந்து முடிக்கப்பெறாமல் வந்து இன்னமும் வந்து இருக்குது. ஸோ வெகு சீக்கிரமாக வந்து எல்லா காணொலிகளும் நாங்கள் வந்து முடிச்சிடும். சொன்னால் இப்போ வந்து நாட்டில் நிறைய பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கு. ஹெல்பிங் யூடியூபர்ஸ் இருக்குது. ஸோ அந்த எதிர்வரும் காலங்கள் வந்துட்டு ஹெல்பிங் யூடியூப் அப்படிங்கிற வந்துட்டு ஸ்ரீலங்காவில் இருக்குமா இல்லையான்னு கூட வந்து சொல்ல தெரியலை. பார்ப்போம். காலங்கள் நாட்கள் எல்லாம் ஓடிக்கொண்டிருக்க போல என்று சொன்னால் இந்த ப்ரொஜெக்டை ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் இவ்வளோ நடந்து முடிச்சு, இவ்வளோ பிரச்சனைகள் நடந்து முடிச்சுது. அதாவது வந்து நான் ஜெயிலுக்கு போயிருக்கிறேன், அதுக்கப்புறம் வந்துட்டு அரசியல் மாற்றம், ஜனாதிபதி மாறிட்டார், அண்ட் அதுக்கப்புறம் வெள்ளப்பெருக்கு வந்துருக்கு, சுனாமி வர போன்ற ஒரு புரளி வந்துச்சு, அண்ட் இன்றைக்கு வந்துட்டு முள்ளிவாய்க்காலில் வந்துட்டு ஒரு அந்த படகு கூட இதாங்க. ஸோ இவ்வளோ பிரச்சனைகளும் நம்ம நடந்து முடிச்சு கொண்டிருக்கையில் வந்துட்டு இந்த வீட்டோட கான்ட்ராக்ட், அதாவது இந்த கான்ட்ராக்ட் மட்டும் இன்னும் நடந்து முடியல. ஸோ அதுதான் எல்லாருக்கும் கேள்வியாக இருக்குது. ஸோ வெகு சீக்கிரம் வந்து நாங்கள் வந்து இதை ஒப்படைக்கிறதுக்கு நாங்கள் முயற்சி எடுக்கிறோம். எங்கட கையில் இல்லை, எங்கட கையில் இருக்கிறதெல்லாம் வந்துட்டு அந்த அண்ணாட்டை வந்துட்டு புஷ் பண்ணி போகிறது மட்டும் தான் வந்து முடிச்சுத்தாங்கன்னான்னு சொல்லி வந்து ஸோ அவங்க முடிச்சு தந்தால் மட்டும் தான். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம மயிலம்பாவில் அந்த பிள்ளைகள வீடு முடிச்சு கொடுத்துட்டோம். அந்த மாதிரி திருக்கோயிலில் 2-3 பேர் வந்து வீடுகளை வந்து முடிச்சு கொடுத்துட்டோம். இது மட்டும் தான் இப்படியே இருக்குது. சரி, அண்ணா வந்ததுக்கு பிறகு வந்து அட்வான்ஸில் கொடுத்துட்டு வந்து தொடரும். எனக்கும் பேசிய வரல, ஒன்றுமே வந்து பேச வரல. அதாவது இவங்கள்ட்ட சாப்பாட்டிற்கான காசை நாங்கள் கொடுக்குற நாங்கள் தானே வந்து, அதாவது இங்கே வேலை செய்கிறவங்களுக்கான சாப்பாடு வந்து அவங்க தான் கொடுக்குறேன். ஸோ அந்த காசு வந்து நாங்கள் கொடுத்துட்டு வர்றது. கடைசியாக வந்துட்டு அவங்க சாப்பாடு கொடுத்தது வந்துட்டு சாப்பாடு கொடுத்ததும் அடுத்து வந்துட்டு சேவியர் பிளான் இதில் எடுத்தது வந்துட்டு செலவு வந்துட்டு 22,280 ரூபா வந்துருந்தது. அப்போ நாங்கள் 25,000 கொடுத்துட்டு போனோம். அப்போ அதில் வந்துட்டு பேலன்ஸ் வந்து 2,720 ரூபா வந்து இருந்தது. ஸோ வந்து இது எப்போ லாஸ்ட்டாக கொடுப்பட்டதுன்னு சொன்னால் அந்த 7ஆம் மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் சாப்பாடு கொடுத்தது வந்து சரிங்களா. அண்ட் வந்து இவங்க வேலை ஸ்டார்ட் பண்ண வந்து டேட்டு போட்டிருக்காங்க, இதில் போட்டிருக்காங்க வெட்டுக்கள், அது சீமந்து இதெல்லாம் வந்துட்டு டோட்டல் வந்துட்டு அதில் டேட் வந்து போல் 8ஆம் மாதம் 16ஆம் தேதி வந்து வேலைக்கு வந்ததில் வந்துட்டு அப்படியே போட்டிருக்காங்க. ஆனால் அதுக்கு முதல்ல வந்துட்டு வேலைக்கு வந்து ஸ்டார்ட் பண்ண கல்லெல்லாம் வச்சு தெரிஞ்சது சரிங்களா. அப்போ நாங்கள் லாஸ்ட்டாக காசு கொடுத்தது வந்து எது வரைக்குமானதுன்னு சொன்னால் 7ஆம் மாதம் 10ஆம் தேதி வரைக்குமான காசு வந்து கொடுத்துருந்தோம் சரிங்களா. இப்போ வந்துட்டு 7ஆம் மாதம் 17ஆம் தேதியில் இருந்து 12ஆம் மாதம் 19ஆம் தேதி வரைக்கும் அவங்க சாப்பாடு கொடுத்த காசை வந்து நான் சொல்கிறேன் பாருங்கள். அதாவது வந்து 7ஆம் மாதம் 17ஆம் தேதி வந்துட்டு அவங்க வந்துட்டு எத்தனை பேருக்கு சாப்பாடு கொடுத்த, எவ்வளோ காலை சாப்பாடு எவ்வளோ, மதிய சாப்பாடு எவ்வளோன்னு எல்லாமே நோட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ வந்துட்டு அந்த மதிய சாப்பாடு ஒரு காலை சாப்பாடெல்லாம் சேர்த்து அப்படி நாங்கள் கால்குலேட் பண்ணி மொத்தமாக வச்சுருக்கோம். அப்போ 7ஆம் மாதம் 17ஆம் தேதி வந்துட்டு சாப்பாடு காசு 2 பேருக்கானது 1000, 10,000. அண்ட் அதே மாதிரி வந்துட்டு 7ஆம் மாதம் 18ஆம் தேதி வந்துட்டு 2,700, 100 ப்ளஸ். அண்ட் அதே மாதிரி 19ஆம் தேதி 7ஆம் மாதம் 19ஆம் தேதிக்கானது வந்து திரும்ப 2,700 ப்ளஸ் திரும்ப அதுக்கப்புறமா வந்துட்டு 1,450 ப்ளஸ் 1,450 ப்ளஸ் அதுக்கப்புறமா வந்துட்டு 2,000, 10,000 ப்ளஸ் அதுக்கப்புறம் 2,000, 10,000 ப்ளஸ் அதுக்கப்புறம் 2,750 ப்ளஸ் அதுக்கப்புறம் 1,000, 10,000 ப்ளஸ் அதுக்கப்புறம் 950 ப்ளஸ் அதுக்கப்புறம் 1,000
10 100 1000 ப்ளஸ் அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு 950 ப்ளஸ் அண்ட் அதுக்கப்புறம் 1000 அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு 1100 100. ஸோ டோட்டல் வந்துட்டு 20,600. அதாவது 7ஆம் மாதம் 17ஆம் தேதியிலேருந்து 12ஆம் மாதம் 19ஆம் தேதி வரையான இவங்களோட அந்த சாப்பாட்டு செலவு. ஸோ அதில் வந்து இப்போது நாங்கள் பழைய 2,720 கழிக்க வேண்டியிருக்கு. 2,720 கழிச்சோன்னு சொன்னால் பேலன்ஸ் வந்துட்டு 17,880 ரூபா. ஆனால் அவங்கள்ட்ட கையில் இப்போ நாங்கள் கொடுக்க போகிறது நாங்கள் இதை பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி 20,000 இருக்குது சரிங்களா. இப்போ நாங்கள் கொடுத்துருக்க வந்துட்டு 20,000 இந்த டேட்டெல்லாம் போட்டு நாங்கள் வந்து அதை சரி பண்ணி வச்சுருக்கோம். அண்ட் வந்துட்டு அந்த 20,000 வந்துட்டு 17,880 கழிச்சா பேலன்ஸ் வந்து 2,120 ரூபா வந்து அதிலே இருக்குது சரிங்களா. அப்போ வந்து அவங்க திரும்ப வந்து சாப்பாடு கொடுக்குறதுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது திரும்ப பெரிய வேலைகள்லாம் கிடையாது. இன்னும் 2 நாளைக்கு ஒரு நாளை வேலைகள் இருந்தால் தான் அவங்களுக்கு அந்த கரண்ட் வேலைக்கு வரவங்களுக்குலாம் வந்து கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ அதை கொடுத்த முடியாது, திரும்பவும் அந்த காசை வந்து நாங்கள் கொடுப்போம் சரிங்களா. அப்போ திரும்ப சாப்பாடு வந்து நோட் பண்ணுவீங்க என்ன சொன்னால் இதெல்லாம் வந்துட்டு அவங்கள்ட்ட ஒரு திறமை. அதாவது இதெல்லாம் வந்து நோட் பண்ணி வச்சுருக்காங்க ஒன்று விடாமல். இப்போ எத்தனாம் தேதி எத்தனை பேர் வந்தவங்க எவ்வளோ சாப்பாடு தரலான்னு சொல்லி. ஸோ இப்படி பொறுப்புள்ளவங்களாம் வந்துட்டு இருக்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம் மேலே. அப்போ இப்போ அண்ணாவுக்காக தான் வெயிட் பண்ணுறோம். அண்ணா வந்த உடனே வந்து நாங்கள் வந்துட்டு வயரிங் வேலைக்கும் அண்ணன் வந்துட்டு டோய்லெட் கட்டுறதுக்கான அட்வான்ஸையும் கொடுத்துட்டு நாங்கள் இங்கேருந்து கிளம்பலாம். அவர் தோட்டத்தில் கடை வேலையாக இருக்கிறார். ஸோ அவர் வந்த உடனே அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு நம்ம இங்கேருந்து கிளம்பலாம். ஓகே என்ன சொன்னால் இப்போ அந்த அண்ணாவை கால் பண்ணேன். அவர் வந்து தோட்டத்துக்குள்ளே ஏதோ மோட்டர் பழுதாகி இன்னொரு பிரச்சனை கடுமையாக அவர் மாட்டிக்கொண்டிருக்கிறார். இல்லை அவரும் வந்துட்டு இப்போ ஒரு வேலைகள்லாம் அப்பப்பெல்லாம் விட்டுட்டு வந்து இதில் வந்து பார்த்து பண்ணுறாரு. இதனால் அவங்களுக்கு கிடைக்கிற வந்துட்டு இப்படியான குடும்பங்களோட சந்தோஷத்தை பார்க்கறது மட்டும்தான். ஸோ அப்படி இருக்கையில் இப்போ அவசரமாக வந்து அவரால் வரையில்லாத ஒரு கட்டம். ஸோ அதனால் வந்து உங்கள்கிட்ட கையில் ஒப்படைச்சிட்டு போகிறேன். நான் வந்துட்டு அதை வந்து ஈவினிங் வந்து வேண்டி எடுக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்போது நாங்கள் இப்போ வந்துட்டு டொய்லெட் கட்ட ஸ்டார்ட் பண்ணாலும் பிட்டுகள்லாம் வந்து இப்போ கட்டையில்லாதுன்னு சொன்னால் இப்போ தண்ணி இப்போ மழை பெஞ்ச தண்ணி வந்து நிற்கும். பிட்டெல்லாம் கட்டுறதா இருந்தால் அப்படி வந்து 2ஆம் மாதம் 3ஆம் மாதம் தான் கட்ட வேண்டியிருக்கும். ஆனால் வந்துட்டு மற்ற வேலைகள் அதாவது டொய்லெட் வேலைகள் வந்து முடிக்கலாம். பிட்டு மட்டும் தான் பிறகு வந்து கட்ட வேண்டியிருக்கும். ஆனால் வந்துட்டு மற்ற வேலைகளை முடிக்கிறதுக்கான அட்வான்ஸை வந்து கொடுத்துட்டு போகிறோம். அதுக்கும் கரண்ட் வேலைக்குமானது. ஸோ இதில் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி எண்ணி பாருங்கள். ஐம்பத்தஞ்சு 50 55 60 60 65 60 65 60 45 90 1 லட்சம். 1 லட்சம் இருக்குது சரிங்களா. அண்ணா பின்னரும் வருவார். அவர்கிட்ட இதை கொடுத்து விடுங்க சரிங்களா. இப்போ நாங்கள் போயிட்டு வரட்டா. ஓகே உண்மையில் இதெல்லாம் வந்து யார் எங்கேருந்து பண்ணி கொண்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத வந்துட்டு லாஸ்ட்டாக வந்து இந்த வீடை வந்து நாங்கள் திறந்து கையில் ஒப்படைக்கும் போது வந்து நாங்கள் சொல்லுவோம். அதோடய வந்துட்டு நாங்கள் டொய்லெட் வேலைகளை மேக்ஸிமம் இதெல்லாம் வந்து முடிக்கலாமோ அதை முடிச்சுட்டு நாங்கள் காண்பிப்போம். ஆனால் வந்து டொய்லெட்டுக்கெலாம் வந்துட்டு யார் ஸ்பான்சர் பண்ணது இந்த வீட்டுக்கான ஸ்பான்சருங்களாம் எந்த யார் அப்படிங்கிற வந்துட்டு அந்த லாஸ்ட் வீடியோ சொல்லுவோம். ஸோ இப்போ வந்து நாங்கள் இதெல்லாம் வந்துட்டு கொடுத்து கொண்டிருக்கோம். அண்டு இந்த வீடியோக்கு அப்புறமாச்சு வந்துட்டு கான்ட்ராக்டராக்கள் வெகு சீக்கிரமாக ஒப்படைப்பாங்கன்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். பார்க்கலாம். அண்ட் அது வரைக்கும் இந்த ஒரு வீடியோவில் வந்து நான் பேசுகிறது வந்து யாரோட மனசும் வந்துட்டு புண்படணும் அப்படிங்கிறது எல்லாம் கிடையாது. இந்த ஒரு வேலையால் நாங்கள் பட்டு கொண்டிருக்கிற சில அவஸ்தைகளை வந்து சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக அப்படி தான் இந்த வீடியோவில் யாராச்சும் உங்களோட மனசுகள் வந்து கஷ்டப்படுற அளவுக்கு நாங்கள் பேசியிருந்தால் வந்து அதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம். அண்ட் இன்னொரு வீடியோஸ் வந்துட்டு நன்றி வணக்கம்.